எப்படியோ ஒரு வழியா 4 மாசத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் இவரதான்னு அறிவிப்பு வர நான் நீனு போட்டி போட்ட மற்ற தலைவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யுதுங்களாம். பேசிக்கிட்டாங்க. தலைவா, ஈவிகே இளங்கோவன் தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்ச உடனேயே அடுத்த தலைவர் திருநாவுக்கரசு தான் பேச்சு கிளம்புச்சு. ஆனா ஈவிகேஎஸ் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதால அறிவிப்பு ரொம்ப ரொம்ப தள்ளி போயிடுச்சா சொல்லிக்கிட்டாங்க. ஈவிகேஎஸ் எப்போதும் திருநாவுக்கரசரோட நட்பா தான் இருந்தாராம். அதனால தான் அவர் தலைவரா நியமிக்க எதிர்ப்பு காட்டலன்னு வெளிப்படையாவே சொன்னாராமா. அதுக்கப்புறம் தான் மற்ற தலைவர்கள் சிலர் குடைச்சல கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா. பேச்சா கிடக்குது. பலூன் நண்பா, டெல்லியில தலைவர் சோனியா காந்தியையும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியையும் கராத்தே தியாகராஜன் சந்திச்சு பேசினதால அவர் தான் தலைவர்னு சிதம்பரம் ஆதரவாளர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்களா. ராகுல் காந்தி என்னோட நண்பர்னு சொல்லும் முன்னாள் எம்பி மாணிக் தாகூர் டெல்லியில இருந்து முயற்சி செஞ்சாரா. பேசிக்கிட்டாங்க. ஐயா, பீட்டர் அல்போன்ஸும் வசந்தகுமாரும் எதிர்பார்ப்புல இருந்தாங்களாம். தங்கபாலு, வசந்தகுமார், செல்லகுமார், ஜெயக்குமார், மாணிக் தாகூர், விஜயதாரணி, முருகானந்தம், பொன் கிருஷ்ணமூர்த்தி, இப்படி பெரிய லிஸ்டே தலைவர் போட்டியில இருந்துச்சா. பேசிக்கிட்டுதாங்க ஐயா. திருநாவுக்கரசர் பேர் அடிபட்டதும் அதிமுகவில் இருந்தவர், தனி கட்சி தொடங்கினவர், பாஜகவிலையும் பதவி சுகத்தை அனுபவிச்சவர்னு எதிர்ப்பு குரல்கள் கட்சிக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்களா. டெல்லி வரைக்கும் புகாரும் பறந்துச்சுங்களா. நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, அதிமுகவுக்கு நெருக்கடியான காலகட்டம் வந்தப்போ கட்சியை வளர்க்க செயல்பட்ட முன்னணி நிர்வாகிகள்ல முக்கியமான தலைவர் திருநாவுக்கரசர். அது மட்டும் இல்லாம ஒரே தொகுதியில 6 தடவை ஜெயிச்சு மக்கள் செல்வாக்கும் கொண்டவர்னு கூட்டி கழிச்சு பார்த்து பதவி தேடி வந்திருக்கேன். பேசிக்கிட்டாங்க. மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், மேல் சபை எம்பி, கீழ் சபை எம்பி, துணை சபாநாயகர், தனி கட்சி தலைவர், பத்திரிகை ஆசிரியர், வக்கீல், சினிமா நடிகர்னு இப்படி பல அவதாரங்கள் எடுத்த அனுபவம் திருநாவுக்கரசருக்கு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்குதாமா. பேச்சா கிடக்குது. நண்பா, இது இப்படி இருக்க 9 பேருக்கு மத்தியில் நடந்த போட்டியில திருநாவுக்கரசர் பேரை டிக் அடிச்சதால அடுத்த 9 கோஷ்டியா கட்சி மாறிடக்கூடாதுன்னு மேலெடுத்து உத்தரவா. புது தலைவரும் எல்லாரையும் அரவணைக்க ஆலோசனை செய்யறாராம். பேசிக்கிட்டாங்க. ஐயா, எல்லா தலைவர்களையும் சந்திச்சு பேசும் திருநாவுக்கரசருக்கு மற்ற கட்சிகளுக்கு போயிட்டு வந்த அனுபவத்தால எல்லா கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் தொடர்பு இருக்குதான். இது கட்சியோட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும்னு மேலிடத்துல நம்புறாங்களா. உள்நாட்சி முடிவு பலப்பரிச்சையா இருக்குமா. பேசிக்கிட்டுதாங்க ஐயா.